வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்கிற தமிழ் சீரியல் இன்ஸ்பெக்டர் ரிஷியோட விமர்சனம். 10 எபிசோட் கொண்ட இந்த சீரியலோட டைரக்டர் ஜே.எஸ். நந்தினி. இந்த சீரியல் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. இன்ஸ்பெக்டர் ரிஷி ஒரு கிரைம் ஹாரர் த்ரில்லர்னு சொல்லலாம். தேன்காடுன்னு ஒரு சின்ன மலை கிராமம், காடுகள் சூழ்ந்த ஒரு பகுதி. அங்கே மர்மமான முறையில் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் இறந்து போகிறாரு. அவர் உடம்ப சுற்றி சிலந்தி வலை மாதிரி ஏதோ ஒரு கூடு கட்டியிருக்கு. சுற்றி அரளி பூக்கள் விழுந்து கிடக்குது. ஆனால் அங்கே பல கிலோமீட்டருக்கு அரளி செடியே கிடையாது. இறந்தவர் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு. ஆனா ஏன்னு தெரியல. இப்படி பல மர்ம முடிச்சுகள் இருக்கு. லோக்கல் எஸ்ஐ ஐயனார், அவரோட கூட இன்னொரு எஸ்ஐ சித்ரா. இது தவிர மேலிடத்துலேருந்து இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒருத்தரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு. ரிஷி, ஐயனார், சித்ரா 3 பேருமே சேர்ந்து இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டுப்பகுதிங்கிறதுனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் உதவி இல்லாமல் இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சத்யா மற்றும் அவருக்கு துணையா இர்ஃபான், அது தவிர கேத்தி, இவங்க தான் அந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸோட டீமு. 2 டீமும் சேர்ந்து பல வழிகளில் இந்த மரணத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வேற சில மரணங்களும் இதே மாதிரி நடக்குது. இந்த மரணங்கள் மற்றும் இதோட சர்க்கம்ஸ்டான்சஸை பார்த்து இதை அந்த ஊர் தேவதையான வனரட்சி தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சில ஊர் மக்கள் இந்த வனரட்சியை பார்த்ததாகவும் சொல்றாங்க. எஸ்ஐ ஐயனார் இதை நம்புறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் ரிஷி இதை நம்ப மறுக்கிறாரு. ஏதோ ஒரு கூட்டம் சதி செஞ்சு இந்த கொலைகளை செய்யறதா அவரு நம்புறாரு. பேய், பிசாசு, ரட்சி இதெல்லாம் கட்டுக்கதை. இது ஏதோ மனித சக்தி தான். எல்லாத்துக்குமே சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. போலீஸ் மற்றும் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் இதை விசாரிக்க பல உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. போச்சிங், மைனிங், 20 வருடங்கள் முன்னாடி அழிஞ்சு போன ஒரு பழங்குடி கிராமம், இப்படின்னு பல கோணங்கள்ல இவங்களோட கேஸ் நகருது. இறுதியா யார் இதெல்லாம் செஞ்சாங்க, ஏன், வனரட்சிங்கிறது உண்மையா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் இந்த சீரியலோட மீதி கதையே. இதோட முதல் பெரிய ஸ்ட்ரென்த்தே இதோட கதை தான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு வகையான ஓல்ட் ஃபேஷன்டு கதை தான். ஆவி இல்லை ஆசாமி தான் அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி கதைகள் ரொம்ப உண்டு. அந்த வகையை சேர்ந்தது தான் இந்த சீரியல். இதில் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், ட்ரைபல் வெல்ஃபேர், கரப்ஷன், எல்ஜிபிடிக்யூ இஷ்யூஸ் அப்படின்னு பல விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவுமே ஓவர் டோஸாக ஆகாமல், ப்ரீச்சியாக இல்லாமல், கேரக்டர்ஸ், அவங்க சிச்சுவேஷன்ஸ், பேக் ஸ்டோரி மூலமாக கன்வே பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஆடியன்ஸை அந்த இஷ்யூ பற்றி சென்சிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வகையான பொலிட்டிக்கல் அஜெண்டா இருந்தாலும் அந்த பிரச்சார நெடி இல்லாமல் கதையை அழகாக ஃபோக்கஸ்டாக நகர்த்தி எடுத்துகிட்டு போனதுக்கு டைரக்டர் ஜே.எஸ். நந்தினிக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அதே மாதிரி கதையோட போக்கில் பல சின்னதும் பெருசுமான முடிச்சுகள், கேள்விகள், இது மனித செயலா அமானுஷ்யமானு லாஸ்ட் எபிசோடில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. நாமளே ஞாபகம் வச்சுக்காத கேள்விகள் கூட ஏதோ ஒரு கதாபாத்திரம் கேட்டு பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த லெவல் ஆஃப் மெட்டிகுலஸ்னஸ் அண்ட் டீட்டெயிலிங் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. நம்ம ஊர் சீரியல்களில் இது ரொம்ப அபூர்வம். லாஜிக்கு இவங்க கொடுத்துருக்கிற முக்கியத்துவத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். அடுத்த நல்ல விஷயம் இதோட கேரக்டர்ஸ். சீரியல் பேர் இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு இருந்தாலும் இவரோட கூட பல முக்கிய கதாபாத்திரங்கள் உண்டு. எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஃப்ளஷ் அவுட் பண்ணி நல்ல டீட்டெயிலிங்கோட அந்த பாத்திரம் ஏன் அப்படி நினைக்குது, ஏன் அப்படி காரியங்களை செய்யுதுன்னு ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஐயனார், சத்யா, கேத்தி, சித்ரான்னு பல முக்கிய பாத்திரங்கள் மூலமாக பல சமூக பிரச்சனைகளை எடுத்து காண்பிக்குது இந்த சீரியல். பிரச்சார நெடி இல்லாமல் என் வழி தான் சரி அப்படிங்கிற மாதிரியான பொலிட்டிக்கல் மெசேஜிங்லாம் இல்லாமல் இதை சொன்னதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இதனால் கேரக்டர்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக தெரியுது. நமக்கு ஒரு கனெக்டும் ஏற்படுத்துது. நடிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் கொடுத்த பாத்திரங்களை நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்ஐ சித்ராவாக நடித்த மாலினி ஜீவரத்னத்தை சொல்லுவேன். ரொம்பவே தத்ரூபமான ஒரு பர்ஃபார்மன்ஸ்.
எல்லாத்த விட பெரிய ப்ளஸ்ஸு இந்த காடு, மலைகள்னு இவங்க ஷூட் பண்ண அந்த லொகேஷன்ஸ் தான். கண்ணுக்கு குளிர்ச்சியாவும், அதே சமயம் நைட்ல ஒரு அமானுஷ்யமான ஒரு எஃபெக்ட்ட குடுக்குற விதமாவும் இருந்தது. கேமரா ஒர்க்கு, ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா லைட்டிங் ரொம்ப குறைவா பல காட்சிகள்ல இருந்தது. கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். சிஜிஐயும் ரொம்ப சுமார் ரகம் தான். ரொம்பவே ஆர்ட்டிஃபிஷியலா இருந்தது. கிளைமேக்ஸ்ல அந்த குகையோட செட்டிங்லாம் நல்லா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த காலத்துல ஓடிடில இத விட நெறையவே எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸ். ஓவராலா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கதை ரொம்பவே ஸ்லோவா தான் நகரும். எஸ்பெஷலி இன்ஸ்பெக்டர் ரிஷியோட அந்த பெர்சனல் லைஃப்‌க்கு இவ்ளோ நேரம் ஒதுக்கி இருக்கிறது டோட்டல் வேஸ்ட்டு. இன்னும் கிறிஸ்பா எடிட் பண்ணி குடுத்துருக்கலாம். சரி, அப்போ இந்த சீரியல பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு சீரியல் தான் இது. ஆனா சில காட்சிகள் சின்ன பசங்களுக்கு உகந்தது இல்ல. நீங்க உங்க சிச்சுவேஷன பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. மிஸ்ட்ரி, ஹாரர், கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட். டோன்ட் மிஸ் திஸ். இந்த சீரியலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.